ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், அதே சமயம் நம்ம எப்படி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போதுமே சொல்கிறது, ட்ரெண்ட் லைன் நல்லா ட்ரா பண்ண கற்றுக்குங்க. ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சரியாக வரைய தெரிஞ்சாலே நீங்கள் 80% என்ன பண்ணுவீங்கன்னா மார்க்கெட்டை உங்களுக்கே ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிடும். சிங்கிள் லைனில் ட்ரா பண்ணாதீங்க, டபுள் லைனில் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் மேலே இருக்கிறத கனெக்ட் பண்ணாதான் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணச்ச, சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ணச்ச எனக்கு ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு டபுள் சப்போர்ட் இருக்கும், இந்த இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பீக்கில் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு மார்க்கெட்டோட கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட் எங்கே வரணும், கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் என்ன ஆகணும் அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த மட்டும் வீக்லி டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது இந்த ப்ரீவியஸ் இப்போ முடிஞ்ச வீக்கோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, டெக்னிக்கலாக பார்க்கச்ச இதனுடைய ஹையை பிரேக் பண்ணி, சரிங்களா, பிகினராக இருக்கிறீங்கன்னா ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணுங்கள். அதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா பையரோட கன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும், சரிங்களா? இப்போது டெக்னிக்கலாக ஃபைன், மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிடலாம். ஆனால் நீங்கள் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் FIIDII அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இதில் வெளிநாட்டில் இருந்து FII வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் மேஜரான விஷயம்னா, FIIயோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. மார்க்கெட்டே 3 விதத்தில் தான் அளவிடுவாங்க. ஒன்று குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம், ரெண்டாவது அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், மூணாவது நீங்கள் ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் தான் அந்த ஷேர் வந்து மேலேயே ஏறும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தொடர்ந்து பையர்ஸ் உள்ளே வரனா இன்வெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரியான விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதில் டிஏஐ காட்டிலும் FII இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அதனால் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கும் மண்டே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், சரிங்களா? ஏன்னா இது பெரிய லெவலில் ஹியூஜ் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணல. ஆல்ரெடி Nifty 50 நெக்ஸ்ட் 50 என்னவா இருக்குது அப்படின்னா அகெயின்ஸ்டாக ட்ராவல் ஆகுது, சரிங்களா? கிஃப்ட் நிஃப்டி இதெல்லாம் பொறுத்த மட்டும். அதனால் வரக்கூடிய மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் FII பார்த்துட்டு லைட்டாக இதுக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க, சரிங்களா? திரும்ப ரீகால் பண்ணுறாங்க, இதே டேட்டா தான் இருக்கும் FII பொறுத்த மட்டும், சரிங்களா? பட் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மாறி இருக்கும். 9 o'clock நீங்கள் செக் பண்ணச்ச வேர்ல்டு குளோபலாக எப்படி இருக்குது, US மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட் ரொம்ப முக்கியம். 10 times மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா 50 times, அதாவது 5 டைம் வந்து நமக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இதை பேஸ் பண்ணியே மூவ் ஆகும் 50%. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கிங்க. அதனால் இதனுடைய ட்ரெண்டையும் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் பாயிண்டில் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன கரெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய வாரத்தை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போது நான் கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறேன், மண்டேயும் செக் பண்ணுறேன். அப்போது FII பார்த்துட்டேன், குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டேன், டெக்னிக்கல் அனலைசிஸ் நான் பார்த்துட்டேன். அதாவது Nifty 50ல் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதுதான் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இப்போ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 9-8க்கு தான் நீங்கள் இந்த பேஜுக்கு வரணும், சரிங்களா? இப்போ அட்வான்ஸாக எத்தனை கம்பெனி இருக்குது, டிக்ளைனாக எத்தனை கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அட்வான்ஸ்னால் பாசிட்டிவாக இருக்க கம்பெனி, டிக்ளைன் அப்படின்னா நெகட்டிவாக இருக்க கம்பெனி, அன்சேஞ்ச்டு அப்படின்னா நேற்றும் இன்றைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ப்ரீவியஸ் டேயோட ட்ரேடிங்க்கும் இன்றைக்கும் என்ன சேஞ்சஸ் இல்லை, ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? இப்போ இப்படி இருந்துச்சுன்னா ட்ரேட் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் தான். அப்போ எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். FIIDA நல்லா இன்வெஸ்ட் பண்ணி, குளோபல் மார்க்கெட் நல்லா அப்ட்ரெண்ட்லேருந்து, கிஃப்ட் நிஃப்டி அது 7 மணிக்கே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதனால் அது ஒரு நல்ல அப்ட்ரெண்ட்லேருந்து இந்த அட்வான்ஸில் ஒரு 40 கம்பெனிக்கு நியர்லி 35 அந்த ரேஞ்ச் இருந்தால் கூட ஓகே. பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் பையராக உள்ளே போய் பெஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ட்ரெண்ட் லைன் வரையாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. டாப் கெய்னர் டாப் லூசர் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரிங்களா? 50 கம்பெனி இப்படி பார்க்கும்போதே இதான் டாப் 5 டாப் 10 அப்படிங்கிறது நெஃப்டியில் இருக்கிற கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் டாப் லூசராக இருக்காங்க கீழே போவீங்க, டாப் கெய்னராக இருந்தால் மேலே எடுப்பீங்க. இப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே தான் போகணும். எப்படி அப்படின்னா Nifty 50 டவுன் ட்ரெண்டு, குளோபல் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? FIDA நிறையா செல் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் நிஃப்டி நான் 7 மணிக்கே செக் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தெரிஞ்சு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் அட்வான்ஸில் சரிங்களா 10 கம்பெனி தான் இருக்குது. டிக்ளைனில் 35 இருக்குது. அன்சேஞ்சாக 5 இருக்குது. டிக்ளைனில் நிறையா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தேர்ந்து பண்ணி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்போது இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. சரிங்களா? இப்போது TMPVன்னு இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை கேப் அப்பில் ஒரு 5% ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, சரிங்களா, நேற்று வாங்கச்ச ப்ரீவியஸ் க்ளோஸ் சரிங்களா 338 இருக்குது. இன்றைக்கி வந்து 400 ஓப்பன் ஆகுதுன்னா, நேற்று ட்ரேட் எடுத்தாங்கல்ல, நல்ல பர்சன்டேஜில் மேலே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா, அதாவது 10%க்கு மேலே போகாது, 33 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா 10% தான் மேக்ஸிமம் போகும். சரிங்களா? அப்படியே போனாலும் ஒரு 360 சம்திங் 70 சம்திங் அப்படி தான் இருக்கணும். பட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 400 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அப்படின்னா, ப்ரீவியஸாக ட்ரேட் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. சரிங்களா? அப்போது அவங்க என்ன உங்களுக்கு ப்ராஃபிட்டு, செல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், கீழே இறங்கும். அப்போது நிறையா செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கும். அதனால தான் டாப் கெயினில் ரொம்ப பர்சன்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இதை கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? அப்போது டாப் கெய்னரை பொறுத்த மட்டும் செலக்ட் பண்ணுறது சரியான விஷயந்தான். ஆனால் அதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக புகுத்தணும். டெக்னிக்கல் அனலைசிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. அப்போ இங்கே 5 விஷயம் பார்க்குறோம். ஒன்று கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். சரிங்களா? FIDA ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறோம், குளோபல் மார்க்கெட் பார்க்குறோம், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்க்குறோம். சரிங்களா? ஃபைனலாக Nifty 50யோட சார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், 5வது பாயிண்ட்டாக ஸ்டாக்கில் என்ன பண்ணணும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்டாக்கில் ட்ரெண்ட் லைன் எல்லாம் ட்ராப் பண்ணி, ஸோ ஓகே இன்றைக்கி நல்லா பையர் உள்ளே வருவாங்க, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, பையர் உள்ளே வருவாங்க, நீங்கள் பை சைட் போகலாம். ஆனால் இது வந்து மண்டே மார்க்கெட்டு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. ஆனால் டெக்னிக்கலாக பார்க்கும்போது பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ ப்ரிடிக்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது வரக்கூடிய வாரத்துக்கு ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அடுத்த வாரத்துக்குரியது. சரிங்களா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.